வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 72வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது 72வது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2024வது ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களுக்கு இந்த விருதுகள் வழங்குறாங்க. இதில் என்னென்னா, சில நேரங்களில் ரிலீஸ் டேட்டு தள்ளி போகலாம். அதனால் இந்த திரைப்படங்கள் 2025 கூட வெளியாகிருக்கலாம். ஓகேவா? ஆனால் தணிக்கை செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 2024க்குள்ளாடி தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களாக இருக்கும். இது இந்த தேர்வு குழு யாருடைய தலைமையில் அமைத்தாங்க அப்படின்னா, ஜெயராஜ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் தேர்வுக்குழு அமைத்து அவங்க தான் இந்த விருதுகளை தேர்வு பண்ணியிருக்காங்க. இது மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அந்த துறைக்கான அமைச்சராக இப்போ இருக்கிறவர் அஸ்வினி வைஷ்ணவ். ஃபஸ்ட்டு, சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது மம்முட்டி மற்றும் கார்த்திக் ஆரியன். இதில் கார்த்திக் ஆரியன் இவர் சண்டு சாம்பியன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்ததற்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி பிரம்மயுகம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக மம்முட்டி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த ஒளிப்பதிவு, பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, இது பார்த்திங்கன்னா அதே பிரம்மயுகம் அப்படிங்கிற திரைப்படத்தில் சினிமாட்டோகிராஃபராக இருந்த ஷெஷ்னாட் ஜலால் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் யாமி கௌதம். ஹிந்தியில் வெளியான ஆர்டிக்கிள் 370 அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது யாமி கௌதம் பெறுறாங்க. இவங்களுக்கு இதை அறிவித்திருக்காங்க. அடுத்தது, சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராஜ்குமார் பெரியசாமி. நம்ம தமிழில் வெளியான அமரன் திரைப்படம் இருக்குல்ல, அதோடைய டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி அவருக்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த படத்தொகுப்பு, அதாவது பெஸ்ட் எடிட்டிங், இது பார்த்திங்கன்னா அதே அமரன் திரைப்படத்துடைய எடிட்டரான ஆர் கலைவணன் அவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் ராயன். ராயன் அப்படிங்கிற படம் நம்ம தமிழில் வெளியான படம். இது தனுஷ் இருக்கார்ல, அவரே டைரக்ட் பண்ண படம், அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்த படம். அதுதான் சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேசிய சமூக மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படமாக தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறப்பு பாராட்டுகள், இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இது ஒருத்தர் பார்த்திங்கன்னா மெய்யழகன் திரைப்படத்துடைய ஒலி வடிவமைப்பாளரான சுரேன் ஜி அவருக்கு, இன்னொன்று கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் தனுஷ் அவருக்கு. இவங்க 2 பேருக்குமே சிறப்பு பாராட்டுகள் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சிறந்த இந்திய திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படம் எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 370. இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா ஆதித்யா சுஹால் ஜம்பாலே அப்படிங்கிறவர் தான். இப்போது ஆர்டிக்கிள் 370 இந்த திரைப்படம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, 2019 ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து, அதாவது ஆர்டிக்கிள் 370 அது நீக்கிட்டாங்கல்ல, அதன் அடிப்படையில் தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த ஆண்டுக்கான, அதாவது 2024வது ஆண்டு வெளியான படத்தில் சிறந்த இந்திய திரைப்படமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, சிறந்த இசையமைப்பாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜிவி பிரகாஷ். பின்னணி இசையில் சிறந்த இசையமைப்பாளர் விருது அமரன் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷுக்கு அறிவித்திருக்காங்க. சிறந்த இசையமைப்பாளர் விருதில் பாடல்கள் பிரிவில் யாருக்கு அறிவித்திருக்காங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 370 இருக்குல்ல, அந்த திரைப்படத்துடைய ஷாஸ்வத் சச்தேவ் அவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, சிறந்த பின்னணி பாடகி, இது பார்த்திங்கன்னா ஏஆர்எம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் இருக்குல்ல, அதில் அங்கு வான கோணிலு அப்படிங்கிற பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான பாடல். அதை பாடின பாடகியான வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கர்த் கணபதி அப்படிங்கிற படத்தில் நவ்சாட்சி கௌரி மசி அப்படிங்கிற ஒரு பாடல், இதை பாடின அபய் ஜோத்புர்கர் அவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, இதை தவிர பிற விருதுகள் நம்ம பார்க்கலாம்.
சிறந்த துணை நடிகை இது 2 பேருக்கு அறிவித்திருக்காங்க. ஒருத்தங்க மித்யா திரைப்படத்தில் நடித்ததுக்கான ரூபாஸ்ரீ வர்கடி அவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. அப்புறம் தமிழில் மகாராஜா திரைப்படம் வெளியானது அதுடைய துணை நடிகையாக நடித்த சச்சனா நமிதாஸ் அவங்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க. சிறந்த துணை நடிகர் இந்த விருது பார்த்திங்கன்னா பக்ஷக் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த சஞ்சய் மிஸ்ரா அவருக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அப்புறம் சிறந்த சண்டை பயிற்சி இது பார்த்திங்கன்னா மகாராஜா திரைப்படத்துடைய சண்டை பயிற்சியாளரான அனல் அரசு அவர்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு இது பார்த்திங்கன்னா கல்கி திரைப்படம் கல்கி 2898 AD அப்படிங்கிற திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு இதை வழங்கியிருக்காங்க. நிதின் ஜிஹான் சௌத்ரி அவருக்கு தான் இதை வந்து வழங்கியிருக்காங்க. இது என்ன சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் சிறப்பாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த விருது. அந்த மாதிரி சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது பொழுதுபோக்கை வழங்கும் சிறந்த பிரபலமான திரைப்படம் இது எது அப்படின்னா கல்கி 2898 AD அப்படிங்கிறது தான். பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது சிறந்த வசனங்கள் இது பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர் திரைப்படத்துடைய சிறந்த வசனங்களுக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் வந்து வெங்கி அட்லூரி அவர் தான் அந்த படத்தில் வசனங்களை எழுதியிருப்பார். அவருக்கு இந்த விருதை வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த பாடல் வரிகள் இது பார்த்திங்கன்னா மைதான் திரைப்படத்தில் ஜானே தோ அப்படிங்கிற பாடலுக்காக அந்த பாடல் எழுதின மனோஜ் முண்டாஷிர் அவருக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த ஒலியுடைமைப்பு இது பார்த்திங்கன்னா பூல் புலையா 3 அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மனாஸ் சௌத்ரி வந்து பெறாரு. அப்புறம் சிறந்த குழந்தைகள் திரைப்படமாக தெலுங்கு திரைப்பட உலக சேர்ந்த 35 சின்ன கதை காடு அப்படிங்கிற திரைப்படம் வந்து பெறுது. அடுத்ததாக சிறந்த திரைக்கதை இது வந்து 2 திரைப்படத்திற்கு வழங்கியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்வகந்தர்வ சுதர் பக்டே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக யோகேஷ் தேஷ்பாண்டே பெறாரு. இன்னொன்று வந்து புஷ்பா 2 திரைப்படத்திற்கு சுகுமார் வந்து பெறாரு. சுகுமார் தான் அந்த திரைப்படத்துடைய இயக்குனர். அவர் தான் அந்த படத்தில் வந்து திரைக்கதையும் எழுதியிருக்காரு. அடுத்தது சிறந்த ஆடை வடிவமைப்பு இது பார்த்திங்கன்னா புஷ்பா 2 திரைப்படத்திற்காக 2 பேர் பெறாங்க. ஒருத்தங்க தீபாவளி நூர் இன்னொருத்தங்க வந்து ஷீதல் சர்மா இவங்க 2 பேருமே பெறாங்க. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாம்லேயே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.